தமிழ் சினிமாவினுடைய திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் மறைந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தியானது ரசிகர்களை மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த திரையுலகத்தையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பாக்யராஜ் அவர்களுடைய பூத உடல் மேலே அவருடைய மகன் ரொம்பவே கத்தி கதறி எழுது சத்தியம் ஒன்று செய்திருக்காரு. ஸோ அவர் செய்திருக்கக்கூடிய சத்தியம் என்ன, ஏன் அவர் இந்த சூழ்நிலையில் போய் அவர் மேலே அந்த சத்தியத்தை எடுத்தார் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ திரைக்கதை மன்னன் அப்படின்னாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது பாக்யராஜ் சார் தாங்க. ஸோ ரொம்பவே சிறப்பாக திரைப்படம் இயக்கக்கூடியவர். திரை வசனமாக இருக்கட்டும், இவருடைய நடிப்பு திறமையாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப எளிமையாக இருக்கும். மக்களை எளிமையாக போய் சென்றடையக்கூடிய வகையில் தான் இவருடைய கதையானது இருக்கும் அப்படின்னே சொல்லணும். அதாவது பல தலைமுறைகளை தன்னுடைய படங்களால் சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நினைவாக மாறிட்டாருங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அவருடைய மகன் சாந்தனு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே கத்தி அழுதுருக்காரு. அது எல்லாருமே கண்கலங்க வச்சுருக்கு. ஏன்னா பாக்யராஜ் அவர்களுக்கு சாந்தனுவை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சாந்தனுவுக்கும் அவருடைய அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலைத்துறையில் ரொம்ப கஷ்டப்பட்டு சாதித்தவர் தான் பாக்யராஜ். எப்படி பாரதி ராஜா சார் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாரோ, திரையுலகத்தில் சாதிக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு சாதித்தாரோ, அதே மாதிரி தாங்க பாக்யராஜும் பாரதி ராஜா சார் கூடயே இருந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு, நிறைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு, அவர் பாணியிலேயே திரைப்படத்தை ஏற்றியவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் இறந்ததே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சோகம்தான். அந்த சோகத்தில் இருந்து இன்னும் யாருமே வெளியே வரல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இறந்து ஒரு 17 நாளுக்குள்ளே இவரும் இறந்துட்டார். அப்படிங்கும்போது இன்னும் மிகப்பெரிய சோகத்தில் திரையுலகம் மூழ்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட பாக்யராஜுடைய மகனான சாந்தனு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கார் இப்போது தன்னுடைய அப்பாவை இழந்துட்டு. அதாவது சாந்தனு ஏன் இந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னா, பாக்யராஜ் சார் அவருடைய வாழக்கூடிய காலங்களிலே தன்னுடைய மகனையும் மகளையும் திரைத்துறையில் ஒரு சிறந்த ஆளாக்கிடணும், நல்ல நல்ல நடிகையாக கொண்டு வந்துடணும். சாந்தனுவுக்கு நல்ல திறமை இருந்தது அப்படின்னா அவர் நல்ல டிரெக்டராக கூட ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் நிறைய ஆசைகள் வச்சுருந்தாரு, நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சுருந்தாரு. இருந்தாலுமே கூட சாந்தனுவுக்கு அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருடைய திறமைகள் இன்னும் நிறைய வெளியே தெரியாமல் இருக்குது. ஸோ அதை நினச்சி அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஸோ சாந்தனுவை எப்படியாவது ஒரு நல்ல நடிகராக ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சூழ்நிலையில் அந்த ஆசையை நிறைவேற்றாமையே இப்போ பாக்யராஜ் அவர்கள் இறந்துருக்காரு. ஸோ அதை நினச்சி பார்த்து தான் சாந்தனு பார்த்திங்கன்னா அப்பாவோடைய பூத உடல் மேலே கையை வச்சு சத்தியம் பண்ணி, நீங்கள் நினச்ச மாதிரி நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே நல்ல நடிகனாக வந்துடுவேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சத்தியம் எடுத்திருக்காரு. ஸோ அது அங்கே இருக்கக்கூடியவங்களை ரொம்பவே நிகழ வச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி அந்த நேரத்தில் சீமான் அவர்களும் பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்காரு. ஸோ இறுதி அஞ்சலி செலுத்த அவர்கிட்டையும் இதே விஷயத்தை தான் சாந்தனு சொல்லியிருக்காரு. என் அப்பா என்னை நல்லா ஆளாக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அதெல்லாம் நிறைவேறத்துக்குள்ளேயே அப்பா இப்படி போயிட்டார் என்னை விட்டுட்டு. கண்டிப்பாக நான் அப்பா நினச்சதை நான் சாதிப்பேன். திரைத்துறையில் நான் எப்படி நல்ல நடிகனாக வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற மாதிரி சீமான் அண்ணாங்கிட்ட கூட அவர் பேசி அழுதுருக்காரு. ஸோ அங்கே அஞ்சலி செலுத்திட்டு வெளியே வந்த சீமான் கூட பேட்டியாளர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ சாந்தனு கண் கலங்கி இந்த விஷயத்தை சொல்லி அழும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாக்யராஜ் அவர்கள் இவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் விட்டு போவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ சடனாக இந்த ஒரு விஷயம் நடந்தது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இன்னும் ஒரு அதிர்ச்சியில் தான் இருக்காங்க திரையுலகத்தினர். அப்படி தான் சொல்லணும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாற்றி மாற்றி இந்த திரையுலகம் மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் இழந்துட்டு வருது அப்படின்னு எல்லாருமே கவலையில் இருக்காங்க. என்னதான் திரைத்துறையில் இப்போ நிறைய முன்னணி நடிகைகள் வந்தாலுமே கூட அந்த காலத்து நடிகைகள் அப்படின்னாலே அது ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய முக பாவனைகளாக இருக்கட்டும், திறமைகளாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகளை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்னு வந்தவங்க. ஸோ நிறைய முன்னணி நடிகர்களை பாக்யராஜ் அவர்கள் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. இருந்தாலுமே கூட தன்னுடைய மகனை ஒரு சிறந்த இடத்துக்கு கொண்டு போக முடியலையே இன்னும் அப்படின்ற ஒரு கவலை அவருடைய மனசில் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இருந்தாலும் என்ன பையன் அதை அவருடைய ஆசையை கண்டிப்பாக அவர் இறக்கிறதுக்குள்ளே நிறைவேற்றிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக இவர் பார்த்திங்கன்னா இப்போ நடுவுலே பிரிஞ்சிருக்காரு. ஸோ மகனை அப்படியே விட்டுட்டு போயிருக்காரு. மகன் இனிமேட்டுக்கு தன்னுடைய சொந்த முயற்சியால் அப்பாவுடைய ஆசையும் கனவையும் நிறைவேற்ற போகிறாரா அப்படின்றது தாங்க எல்லாருக்கும்
எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சாந்தனு செய்வார் அப்படின்றத அப்பா மேலே வந்து சத்தியம் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அப்பா மேலே சத்திய பிரமாணம் எடுத்திருக்கும் பொழுது அதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். ஸோ சாந்தனு கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தில் நல்ல ஒரு சிறந்த நடிகராக திரையுலகத்தில் வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக வந்து மறக்காம வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பாக்கியராஜை பற்றி பேசும்பொழுது முதல்ல எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அவருடைய திரைக்கதை தாங்க. அவருடைய திரைக்கதை, வசனம், அவரை நெருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் சொல்கிறது வேற ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, திரைப்படங்களில் அவர் சொல்லக்கூடிய குடும்ப உறவுகள் எவ்வளவு அழகாக காட்டியிருப்பார். ஒவ்வொரு உறவுகளும் வந்து முக்கியத்துவமானது. ஒவ்வொரு உறவுகளுடைய அன்பு, நம்பிக்கையும் சொந்த குடும்பத்துலேயும் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் வந்து ரொம்பவே வந்து வாழ்ந்து காட்டினவர் அப்படின்றதான் தான் சொல்லணும். ஸோ அவரை பற்றி எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அவருக்கு நெகட்டிவ் கமெண்ட்டும் வந்தது கிடையாது. சொல்லப்போனால் அவருக்கு நெகட்டிவான பர்சன்ஸ் யாருமே வந்து கிடையவும் கிடையாது. எல்லாருமே அவரை வந்து விரும்பக்கூடியவங்க தான். ஸோ வாழ்க்கையில் வந்து பல குடும்பங்களில் காதல் திருமணம் அப்படின்னா எதிர்ப்பு, கோபம், உறவுகளுக்குள்ள முறிவு அப்படின்னு பல சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதை எல்லாமே வந்து திரைப்படத்தில் காதலுக்கு ஆதரவு கொடுத்து வசனம் எழுதக்கூடிய பலரும் நிஜ வாழ்க்கையில் அவங்களுடைய பிள்ளைங்களுடைய காதலை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா பாக்கியராஜுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தார். ஆனால் பாக்கியராஜ் பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் இல்லைன்னு தாங்க சொல்லணும். நான் மகன் சாந்தனும் நடிகை கீர்த்தனா வந்து காதலிப்பதா சொன்ன உடனே நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுதான் எனக்கு முக்கியம், எந்த தயக்கமும் இல்லாமல் சம்மந்தம் வந்து சொன்னார். அது மட்டும் இல்லாமல் 2 குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து ஒன்றா அமர வச்சு பேசி திருமண ஏற்பாடுகளை எல்லாம் நேரடியாக வந்து கவனித்து அந்த காதலை திருமணத்தை நோக்கி கொண்டு போனவரே வந்து இவர் தாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு மனிதர். அவரை குறித்து பார்த்தீங்கன்னா பல பேட்டிகளில் நடிகை கீர்த்தனா பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. ஸோ எனக்கு அவர் மாமனார் கிடையாது, எனக்கு இன்னொரு அப்பா தான், இந்த வீட்டில் மருமகளாக நான் ஒரு நாளும் கூட இருந்ததா எனக்கு ஃபீலிங்கே கிடையாது, நான் மகள் மாதிரி தான், என்னுடைய வீட்டில் நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரி சுதந்திரமாக எல்லா விஷயத்துலையுமே எனக்கு வந்து கொடுத்தாங்க, எப்போவுமே வந்து உற்சாகப்படுத்துவார் அப்படின்னு நிறைய முறை அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவ்வளோதாங்க, மகளுடைய வாழ்க்கையிலையுமே ரொம்ப கவனமாக இருந்தார். ஸோ அவருக்கு எல்லா சூழ்நிலையிலையுமே மகளுக்கு வந்து உதவியாக தான் இருந்திருக்காரு, துணையாக தான் இருந்திருக்காரு. எவ்வளோ பிரச்சனைகளை அந்த குடும்பம் சந்தித்திருந்தாலுமே கூட தன்னுடைய குடும்பம் என்றைக்கும் வீணாக போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கருத்தாக இருந்தார். மகளுக்கும் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து செய்தது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக தான் இருந்துச்சு. நகைச்சுவை உணர்வு, உணர்ச்சி, குடும்ப பாசம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பாணியை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் யாராலையுமே எளிதில் வந்து மீண்டும் உருவாக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். தன்னுடைய 50 ஆண்டு கால சினிமா பயணத்தை கொண்டாடி இருந்த அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லை அப்படிங்கும்போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ திரையுலகம் மட்டும் கிடையாதுங்க, எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து சோகத்தில் மூழ்கி இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மனிதர், அவர் நம்ம இன்றைக்கி இழந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி அவருடைய மறைவால் குடும்பத்தார் மட்டும் இல்லாமல் பல தலைமுறை ரசிகர்களும் ஒரு உறவினரை இழந்த வேதனையோடு தான் கண்ணீர் செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதரை இன்றைக்கி இந்த உலகம் இழந்திருக்குன்னு தான் சொல்லணும். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு மனசார எல்லாருமே வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க. மேலும் இது போல் பாக்கியராஜ் சாரை பற்றி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.